Hello friends, hello everyone, welcome back to my channel. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சமைக்க போறோம். சாம்பார் சமைக்கணும்னா ஃபர்ஸ்ட் தேவையான பொருள்லாம் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ என்ன சாம்பார் வைக்க போறோம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். சாம்பார்ல நிறைய வெரைட்டி சாம்பார் இருக்கு. கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், இப்படி ஏகப்பட்ட சாம்பார் இருக்கு. மாங்காய் போட்ட சாம்பார் இப்படிலாம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசன் கிடையாது. ஸோ நாங்கள் மாங்காய் போட்டு வைக்கிறது இல்லை. இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார்னாலே முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு செய்வாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு சாம்பார் தான் சமைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு அழகாக ஒரு பொடி பண்ணி வச்சுக்கணும். எப்பவுமே சமையல்னாலே வெங்காயம் இல்லாமல் கிடையாது. வெங்காயம் தக்காளின்றது ஒரு பேசிக்கான விஷயம் எல்லா குழம்புக்கும். இப்போ நம்ம சாம்பார் சமைக்க போகிறோம். சவுத் இந்தியன் டிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃபேமஸான ஒரு குழம்பு. எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே சாம்பார் டெஃபினட்டாக இருக்கும். சாம்பார் வந்து பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு விசேஷத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாம்பார் சாம்பார்ன்ட்டு போவாங்க. சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு விஷயம். மோஸ்ட்லி வெஜிடேரியனாக இருக்கிறாங்கன்னா கூட சாம்பார் சாதம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சாம்பாருக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிற ஒரு ரெசிபி. ஸோ அதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆனியனை நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெண்டைக்காய் சாம்பார் போடுற மாதிரி தான் வெண்டைக்காவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பட் நான் சொன்ன மாதிரி இது என்ன சாம்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் மட்டும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் அதை வந்து தண்ணியில் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த கத்திரிக்காய் இருக்கட்டும் முருங்கைக்காய் இருக்கட்டும் கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் போடணும். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கத்திரிக்காவை எப்படி கட் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. சாம்பாருக்குலாம் இப்படி தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? காரக்குழம்புக்கு வேறு மாதிரி நீட்டாக கூட கட் பண்ணுவாங்க. சாம்பாருக்குன்னும் போதே இது மாதிரி தான் கட் பண்ணணும். அந்த பீஸ் எப்படி போடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் கத்திரிக்காவை நாம் வந்து கட் பண்ணி அந்த தண்ணியில் போடணும். தண்ணியில் எதுக்காக போடுறோம், இது எல்லாருமே ஒரு கேட்கக்கூடிய ஒரு காமன் கொஷின்னா, அதில் போட்டால் தான் அந்த கலர் வந்து மாறாது. இப்போ கட் பண்ணும்போது பாருங்கள் ஒரு ஃப்ரெஷ் கலரில் இருக்கா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக. இது நீங்கள் அப்படியே தண்ணியில் போடாமல் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு கலர் மாறிடும். அது குழம்புக்கும் அவ்வளோ சுவை கொடுக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கத்திரிக்காவை அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு, புரியுதுங்களா, உள்ள ரெண்டாவது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணணும் இந்த கத்திரிக்காவை. ஏன்னா பூச்சி கிச்சி இருந்தால் தூக்கி போட்டுடணும். அதோட போட்டால் வந்து சாம்பார் வந்து நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ வந்து பூச்சி கிச்சி இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி அதை என்ன பண்ணுறோன்னா அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்துட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு சாம்பார் செய்யுது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சாம்பார் என்னென்ன போடுவாங்கன்னா கேரட்டும் போடுவாங்க, பீன்ஸும் போடுவாங்க, மாங்காவும் போடுவாங்க. ஓகேங்களா? அது அவங்கவுங்களோட விருப்பம். அவங்களுக்கு என்ன மாதிரி சாம்பார் என்ன செய்ய போகிறாங்களோ அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சிம்பிளான ஒரு சாம்பார் ரெசிபி தான் நாங்கள் வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். ஸோ இதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது இல்லாமல் என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் கூட போடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் செய்கிற மாதிரி இருந்தால் வெண்டைக்காவை போடுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நார்மல் சாம்பார். இந்த சாம்பார் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு சாம்பார். லைக் வந்து ஒரு விசேஷ நாட்களில் ஏதாச்சும் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய ஒரு சாம்பார் தான். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான் இப்போ நம்ம சமைச்சு காமிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பருப்பை வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கணும். இது என்ன பருப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, சாம்பார்னாலே துவரம் பருப்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பாத்திரத்துலேயோ நீங்கள் எப்பவுமே வேக வைப்பீங்க இல்லை, உங்களுக்கு வேக வைக்க தெரியும் இல்லையா, கல் சட்டியில் கூட. அது வந்து எதுலேயும் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எது வாட்டமோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் என்ன பண்ணுங்கள், பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும் அடுப்பில். அப்போ நல்லா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு வெந்துடும் இல்லையா. அதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணி இறக்கிட்டு நல்லா கடைஞ்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கடைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இது என்ன பருப்புனா துவரம் பருப்பு.
சாம்பார்னாலே துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நீங்களும் சமைக்கலாம் ஓகேங்களா. இதை வந்து லேடிஸ் தான் சமைக்கணும்னு கிடையாது. இதை பார்க்குற ஜென்ஸாக இருந்தால் கூட இதை பார்த்தா அப்படியே உங்கள் வீட்டில் சமைச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் ஒரு நாள் சமைச்சு போட்டு அசத்திடுங்க. பாருங்கள், அவங்க அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க சாம்பாரில் புளி ஊற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கொஞ்சம் புளியை சேர்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், கெட்டும் போகாது ஓகேங்களா. ஸோ புளிப்புன்றது ஒரு டேஸ்ட்டு தான். நம்ம என்னதான் சாம்பார் சாதம் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் புளிப்புன்றது நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரீடியன்ட். எவ்வளோ புளி லைட்டாக எடுத்துக்கோம் பாருங்கள். இது சாம்பார் இல்லையா, ஸோ அதனால் லைட்டாக தான் அந்த புளியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி சமைக்கிறோன்னு காமிக்கிறோம் பாருங்கள். நிறைய பேர் இந்த புளியை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. லைட்டாக கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சோண்டு புளியை வந்து போட்டு வச்சுருக்கோம். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா அதை நல்லா இருத்துட்டு நல்லா புழிஞ்சு இருத்துட்டு அந்த புளிச்சாறை மட்டும்தான் நம்ம இந்த சாம்பாரில் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதை எப்படி சமைக்க போகிறோன்னு பாருங்கள். ஒரு முழு தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். ஆல்ரெடி வந்து இந்த முருங்காவும் கத்திரிக்காவையும் வந்து இந்த கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு முழு தக்காளியும் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் தேவையான ஒரு இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு அதை மசிய வச்சு நல்லா தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் நல்லா மையம் மசினா கல்சட்டில் கூட போட்டு நல்லா நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து நார்மலாக மத்தால கூட நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். அதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறோம். நல்லா பார்த்தீங்களா, அந்த துவரம் பருப்பை வந்து வேக வச்சு நல்லா வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் தண்ணியை ஊற்றி. இது என்ன பருப்புனா துவரம் பருப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எந்த பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாம்பார்னு வரும்போது சிறு பருப்பு கூட வச்சு சாம்பார் வந்து சமைக்கிறாங்க. அது அவங்களுடைய டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த பருப்பு தான் போடணுமா கட்டாயமா அப்படின்லாம் கிடையாது. சிறு பருப்பு சாம்பாரும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அதுவும் ஆரோக்கியத்துக்கு நல்லது தான். பட் வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்க்ரீடியன்ட் துவரம் பருப்புன்றது. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கே யாரை கேட்டாலும் துவரம் பருப்பு போட்டு சாம்பார் அப்படின்னு தான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இன்க்ரீடியன்ட். இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஃபேமஸாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம இந்த புளி கரைச்சல் நான் சொன்னால் பார்த்திங்களா, கொஞ்சோண்டு ஒரு புளியை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம வடிகட்டுறோம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு என்றைக்குமே ஒரு சுவை கொடுக்கும். சாம்பாராக இருந்தாலும் அதில் கொஞ்சம் புளிப்பு மிக மிக அவசியம். பார்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை நல்லா கரைச்சி அதை வந்து வடிகட்டி அதில் விட்டாச்சு. அந்த பருப்பு தண்ணி ரெடி பண்ணிச்சு நல்லா துவரம் பருப்பு அந்த தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணியும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு எப்படி ஒரு சாம்பாரை சமைக்க போகிறோம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன் பாருங்கள். சமையல் அப்படின்னும் போதே நம்ம ஒரு ஆர்வம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் சமைக்க முடியும். நம்ம சமைக்கணும் அப்படின்னு ஒரு நமக்கும் ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா, அப்போ தான் சமைக்க முடியும். ஸோ அதனால் யாருக்குன்னா இது மாதிரி சமையலை இன்ட்ரெஸ்ட்னா இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் நாங்கள் சமையலை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் அடிக்கடி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கும். நியூ இன்ஃபர்மேஷன்ஸ், நியூ ஐடியாஸ், நியூ டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸை பற்றி இந்த சேனலில் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நியூவாக இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் கேஸ் ஸ்டவ்வில் கேஸை ஆன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அது மேலே குக்கர் வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ சாம்பாரை எதில் ரெடி பண்ண போகிறோன்னா குக்கரில் ரெடி பண்ண போகிறோம். நல்லா பார்த்துட்டே இருங்க. இது நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பராக சாம்பார் ரெடி பண்ணிடலாம். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் சமைச்சதே இல்லை, சாம்பார் வச்சதே இல்லைனாலும் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அது எப்படி சமைக்கிறதுன்னு நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுருக்கும். சரி இப்போ பாருங்கள் குக்கரை வச்சாச்சு. ஏன்னா சாம்பார் வந்து
குக்கரில் தான் சமைக்க போகிறோம், அதனால் குக்கரை வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ தேவையான பொருள்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெயை ஊற்றுறோம். இது வந்து செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய். சமையல்னாலே கடலை எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடுகு போடுறோம். அது எதுக்குன்னா நல்லா பொரிஞ்சு தாளிக்கிறதுக்காக. எல்லா குழம்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போடுறது வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயம். சாம்பார்லேயும் டெஃபினட்டாக அது மாதிரி பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கடுகு போட்டாச்சு, அதுவும் பொரிஞ்சாச்சு. இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே பாருங்கள் வெங்காயம். இந்த வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்த வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எப்பவுமே வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலராக நல்லா வதங்கினதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த முருங்காவும் கத்திரிக்காவும் அது தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணியை விட்டுட்டு நல்லா வெறும்னே அந்த காயை மட்டும் நல்லா அலசி எடுத்து அப்படியே அந்த வெங்காயத்தோட ஆட் பண்ணுறோம். அப்போ இது மாதிரி ஒரு கிண்டி விட்டுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட் வந்துடும். பாருங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி என்ன பண்ணுறோன்னு பாருங்க. நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா நசுக்கி விடுறாங்க பாருங்க. அந்த தக்காளி நல்லா நசுக்கி அதான் நசுக்கி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளி முழு தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா நசுக்கி போட்டாச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுருக்காங்க. தண்ணி ஊற்றியாச்சு இல்லையா. இப்போ சில்லி பவுடர் வந்து நம்ம இந்த சாம்பார்ல ஆட் பண்ணுறோம். ஓவர் சில்லி பவுடர், அது என்ன நம்ம வைக்க போகிற டிஷ்ஷுக்கு பேர் சாம்பார். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஸோ தேவையான அளவுக்கு கல் உப்பை நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி. ஸோ அதையும் வந்து போட்டாச்சு. ஸோ இதை நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு கலவையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ எல்லாத்தையும் கிளறி கொஞ்ச நேரம் விட்டுடணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு ஒரு 2 to 3 minutes வந்து வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நான் இது நல்லா கொதிக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நல்லா வந்து சாம்பார் நல்லா அருமையாக கொதிச்சிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து அப்படியே ஊற்றுறோம். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு, துவரம் பருப்பு நல்லா வந்து வேக வச்சு மைய வச்சு மசிய வச்சு வச்சுருந்தோம். அது கூட கொஞ்சம் புளி தண்ணியை வந்து கரைச்சி விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த கலவை தான் இது. இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சாம்பார் கொதிக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஊற்ற போகிறோம். வாவ், ஸோ அருமையாக வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சமைக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இனிமேல் உங்கள் வீட்டில் நீங்கள் சூப்பராக சாம்பார் செஞ்சுடுவீங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் இப்படி தான் சமைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊற்றியாச்சு இல்லையா, இது ஒரு கொதி வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தயாரிடுச்சு. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி கூட இன்னும் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சவுத் இந்தியன் ஸ்டைலில் சவுத் இந்தியன் டிஷ்ஷில் ஃபேமஸான சாம்பார் ரெசிபியை இப்படி தான் சமைக்க போகிறோம். சொன்னேன் இல்லையா, சமைச்சாச்சு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், நீங்கள் குக்கரில் வச்சுருக்கீங்களே, நாங்கள் அப்போ குக்கரில் தான் இந்த சாம்பார் வைக்கணுமானா டெஃபினட்டாக அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் குண்டானில் கூட வைக்கலாம், வேறு ஏதாச்சும் பாத்திரத்தில் கூட நீங்கள் டெஃபினட்டாக சாம்பாரை ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து சும்மா வந்து இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணியிருக்கோம் சமையலுக்கு. மற்றபடி இந்த குக்கரை மூடணுமா விசில் வரணுமா அப்படிலாம் வந்து நீங்கள் நினைக்காதீங்க. இது எதுக்காக வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த துவரம் பருப்பு வந்து நாங்க வேக வச்சோம் இல்லையா. ஸோ மற்றதுல வேக வைக்கிறத விட இது மாதிரி குக்கர்ல வேக வச்சா என்ன சீக்கிரமா வந்து வெந்துடும். ஸோ அந்த ரீசனுக்காக அதை வந்து வச்சிருந்தோம். ஸோ அந்த பாத்திரத்திலேயே வந்து இப்போ சாம்பார் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கொதி வந்துடுச்சு அப்படின்னாலே சாம்பார் வீட்டில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி உங்க வீட்டில் சமைச்சு பாருங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க வேற ஏதாச்சும் சமையலை பத்தி நான் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்க கிளாரிஃபை பண்றோம். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார்ல நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா முருங்காய். நம்ம முருங்காவை வந்து போட்டிருக்கோம் இல்லையா இந்த சாம்பார்ல, ஏன்னா இது வந்து கத்திரிக்காய் முருங்காய் போட்ட சாம்பார் இல்லையா. ஸோ ஆனா இந்த முருங்கான்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொதிக்க விட்டுருக்கோம் இந்த சாம்பாரை. இது ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த முருங்காய் ஒரு கசப்பு தன்மையை வந்து வந்துடும். அப்புறம் அதை வாயிலேயே வைக்க முடியாது, ஒரே கசப்பா இருக்கும். அது ஏன்டா போட்டோன்ற லெவல் ஆயிடும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கொதி வந்துட்டாலே நீங்க தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிடுங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பருப்பு ஏற்கனவே வெந்துருச்சு இல்லையா, பருப்பை வேக வச்சுதான் நம்ம வந்து அதில் ஆட் பண்றோம். ஸோ அதனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. லைட்டா ஒரு கொதி வருதா பாத்தீங்களா, உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அப்பதான் சாம்பார் டேஸ்டாவும் இருக்கும். முருங்காய் நம்ம போட்டாலே அது கசப்பு வராத அளவுக்கு இருக்கும். ஸோ கசப்பு வந்துட்டா குழம்பே கொஞ்சம் கசப்பு தன்மை ஆயிடும், அது சாப்பிடவும் முடியாது. அதை கொஞ்சம் ஞாபகமா பாத்துக்கோங்க. முருங்காவை போட்டீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் எப்படி ரெடி பண்றதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை பார்த்துட்டு நீங்க உங்க வீட்ல டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கட்டும். அவங்க வீட்லயே அவங்க சமைச்சு ரொம்ப சூப்பரா ஆசைத்த போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனல்ல வந்து நாங்க இன்னும் நிறைய நிறைய டிஷ் வந்து நாங்க சமைக்க போறோம். ஸோ அதெல்லாம் நீங்களும் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பபாய், டேக் கேர். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய். அவ்வளவுதான், கொதிச்சிருச்சு பாருங்க சாம்பார். அவ்வளவுதான், சாம்பார் தயாராயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.